கல்வி ஏன் ஒன்றியத்துக்கிட்ட இருக்கக்கூடாது? அப்படி ஒன்றியத்துக்கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? சிலபஸை பூரா அவன் அந்த மாதிரி மாற்றி சொல்லிக் கொடுப்பான். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஊர் வரலாறே தெரியாமல் போயிடும். பெரியாரோட வரலாறு, அண்ணா வரலாறுலாம் வேணாங்க, நான் ரொம்ப பின்னாடி போயிடுவோம். சோழர்கள் வரலாறு கூட தெரியாமல் போயிடும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி கல்வி, சுகாதாரம், சாலை கட்டமைப்பு, இது மாதிரி விஷயங்களை பூரா மாநில அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அதில் நீ கொஞ்சம் கூட தலையிடக்கூடாது. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு கேட்கவே கூடாது. நீ அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். அதே போல் ரயில்வேஸு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, மிலிட்ரி, பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், அப்புறம் ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம். அதை வந்து மாநில அரசாங்கங்கள் பண்ண முடியாது தான். ஸோ அதை ஒன்றிய அரசாங்கம் பார்க்கட்டும், இதெல்லாம் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் பார்த்து கொள்ளட்டும் அப்படிங்கிறது தான் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சினா இந்தியா விட்டே வெளியே போகிறேன்னு சொல்கிறது இல்லை. அப்போ இதை புரிந்து கொண்டு தான் அந்த காலத்திலேயே 70களிலேயே கலைஞர் வந்து இதுக்கு ஒரு கமிட்டி போட்டார். கமிட்டி போட்டு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றினார். ஆனால் அந்த தீர்மானம் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி வந்து ஆட்சியெல்லாம் கலைச்சாச்சு. அது ஒரு புறம் நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு குழுவை நியமித்து இருக்கிறார்.